ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக நினைக்கிறேன். இது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog தான். என்ன vlogனா உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க தமிழில். என்னன்னா நமக்கு வந்து அப்ராட் இருக்கும் போல அங்கங்கே சுற்று போவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் கண்டிஷனில் இந்த டைம்லேயே போனால் தான் உண்டு. வண்டலூர் போகிறாங்க, அதுதான் இருக்கிறாரு. பார்த்தீங்களா வேறு எப்படி கொட்டுதுன்னு சொல்லிட்டு மேக்கப்லாம் கரைஞ்சி ஊற்றிடும் போல இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அவ்வளோ பயங்கர வெயிலாக இருக்குது. ஸோ இன்னும் பயங்கர வெயிலாக ஆகிறதுக்கு முன்னாடி சில இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வெயில் வந்தோன்னே கொஞ்சம் இண்டோர் பிளேஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வந்து இது லேட்டு கிளம்புறது. நாங்கள் தான் போய் டோரை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சோம், கொஞ்சம் தூங்கிட்டோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்னோட ஹேர் ஸ்டைலும் நியூ லுக்கு பார்த்து எதாவது எனக்கும் இதே பாருங்க கேர்லி கேர்ள் ஹேர் மெத்தட் வந்து பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செலவே இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இதே மாதிரியே இருக்குதான் சொல்லிட்டு ஈவினிங் போகிறதுக்குள்ள உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் வீடியோவை பார்த்தாலே. ஸோ அந்த கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போகிறேன். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா வண்டலூர் ஜூ போகிறோம். வாங்க ஜூ எப்படி வண்டலூர் ஜூக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவ் குட்டியாக இருக்கும். தட் மீன்ஸ் அவனுக்கு வந்து மொட்டை அடிக்கும் போல போனோம். 4 வயசுல 5 வயசுலேயே போனோம். வண்டலூர் ஜூக்கும் எங்களுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவரை பொண்ணு பார்த்துட்டு என்னை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போனேன்னா வண்டலூர் ஜூ தான். அப்பதான் மூடிட்டு இருந்தாங்க, அப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொரு தடவை கூப்பிட்டு போனாரு. அதுக்கப்புறம் தேவதேஷ் மொட்டை அடிக்கும் போது போயிருக்கும். அது மாதிரி நிறைய தடவை போயிருக்கும். அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே வாங்க ஒன்னொன்னா பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டே பேசலாம். வாங்க வீடியோ கிளம்பியாச்சு. ஆக்சுவலி நமக்கு வந்து கார் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகிறது. இப்போ பக்கத்துலன்னு வச்சுக்கோங்க, பைக்கில் போய்க்கலாம். பட் 4 பேர் போக முடியாது. அதனால் கூடிய சீக்கிரம் கார் வாங்கணும். என்ன ஸோ அப்போதான் ஓலாவோ ஊபரோ ரேப்பிடோவோ ஏதோ புக் பண்ணிகிட்ருக்காரு. என்னடா நீ பார்க்கணுமா? பார். ஓகே வாங்க என்ன வண்டி கிடைக்குதுன்னு பார்ப்போம். அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ தான் புக் பண்ணோம். அதாவது ஆட்டோ புக் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. வர அவங்க என்ன ரேட் போட்டிருக்காங்களோ அதை விட பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா கிட்ட எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. அது நம்ம டாக்ஸியே புக் பண்ணிடலாம் போல இருக்குது. ஸோ எது ஊபரில் புக் பண்ணாலும் அப்படி தான், ஆட்டோவில் எது புக் பண்ணாலுமே அந்த ரேட்டுக்கு வரவே மாட்டேன். இல்லைன்னா நம்ம இறங்கும் போது பிரச்சனை பண்ணுறாங்க. கார் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் போல இருக்குது. இங்கே வந்து செலவு பண்ணிட்டு வருமா? ஸோ ஃபால்ஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி செட்டப்பு நல்லாயிருக்கு. ரொம்ப வேஷம் போட்டிருக்கேன்ல, கண்ணாடி தொப்பி எல்லாம் ஒரு ப்ரொடெக்ஷன் தான். விஜிபியில் போகும்போது தொப்பி இல்லாமல் ரொம்ப தலைவலி வந்துருச்சு. அதனால் வெயில் மண்டையை பொழக்குது. வர்றவங்க நிச்சயமாக கூலிங் கிளாஸும் கண்ணாடியும் எடுத்துகிட்டு வந்துருங்க. வாங்க. எங்கேயோ சிக்கன் பிரியாணி வாசனை வருது. உள்ளே இறங்கி வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா இது ரெஸ்டாரண்ட். வாங்க ஆமா சாப்பிடுவோம். சாப்பிட்டு சாவகாசமா பார்ப்போமா? உள்ள இப்பதான் வந்தோம். உள்ள போய் சுத்தி பார்க்காத சாப்பிட்டு சாவகாசமா போய் பார்ப்போம் சொல்றிய. அப்ப உள்ள போய் சுத்திட்டு வெளி வரும்போது எப்படி சொல்லுவ நீ? ஏதோ ட்ரை பண்ற சந்தான காமெடி மாதிரி, பட் ஒர்க் அவுட் ஆகல. வாங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப நாமினலாக இருக்குது. மொத்தமாக 4 ஐட்டம், ரெண்டு இட்லி வச்சு 2 செட்டு, அப்புறம் ஒரு வடை செட்டு, அதுக்கப்புறம் ஒரு தோசை, எல்லாம் சேர்த்து 140 தான். ஸோ நான் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். எல்லாம் நம்ம வெளியே ஹோட்டலில் போய் பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ப்ரைஸ் பரவாயில்ல. டிடிடிசி இங்கே பார்த்தீங்கன்னா இவ வந்து பிளே கிரவுண்ட் போகணும்னு சொல்கிறான். இந்த பிளே கிரவுண்ட் போகணுன்னா நம்ம அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே போயிருக்கலாம். என்ன காலங்காலத்துலேருந்து செட்டப் பண்ணினே இருக்கிறா. இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, அந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது சொல்லிட்டு உள்ள வந்து உடனே பிளே கிரவுண்ட் போகணும்னு சொல்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து வந்துக்கிறேன். நான் பிளே கிரவுண்ட் போகணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அனிமல்ஸ் பார்ப்போம். தென் இங்கே பத்தியா அதான் இருக்குது. அது வந்து பிரைட்னஸ் கம்மி பண்ணியிருக்கோம். பிக் மங்கி பத்தி எவ்வளோ பெருசாக இருக்குது. நான் இப்போ தான் பார்க்குறேன். மரம் நினச்சிருக்கிறேன். படத்துல பாக்குற மாதிரி ரொம்ப பெருசா காங்கடா தேதர்ஷ் காங்கோட தங்கச்சி திவ்யா. 4 குரங்குல 4 விதமான ஃபேமிலி. குரங்கு ஃபேமிலி. ஆமா, இந்த மயில் தானா? இந்த மயில் தான் எங்க போனாலும் வருமா? இல்ல இல்ல இங்க பாரு. சண்டை போடுது, ஓடல, சண்டை போடுது.
இந்த பொம்பளை மயில இப்படிதான் ஆம்பளை மயில் கிட்ட சண்டை போடும், இல்லை அதுக்கு பொம்பளை மயில் கிட்ட சண்டை போடும். ஆட்டு தொகையை வேற ஆட்டுது பத்தியா, உள்ள வான்கோழி போட்டு வச்சுக்கிறாங்க. என்னது அது, மயில் அது? நீ கேட்டது லாஜிக் தான். வெள்ளை கோழி வெள்ளை கலர் முட்டை போடுது, கலர் கோழி கலர் முட்டையா போடுது. ஏன்டா என்ன அது மாதிரி கேள்வி கேட்டா? மாடுடா, டியர். கொம்பு பாரு எவ்வளவு சாஃப்டா இருக்குது. முடி வேற. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மனித குரங்கு வகைகள், அப்புறம் புள்ளிமான் ஒன்று பார்த்தோம், அப்புறம் ஃபுல்லாக பேர்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் சொல்ல போனால் நாங்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தோமோ கிட்டத்தட்ட 12 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 12+ இயர்ஸ் நாங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்போ வந்த இடம் எப்படி இருக்கோ முன்னாடி அந்த அந்த லைனப் அப்படியே தான் இருக்குது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் தான் அவங்க எதாவது தப்பாக நினச்சிருவாங்க, என்கேஜ்மெண்ட் முன்னாடி சுற்றுறீங்கன்னு சொல்லிட்டு. என்கேஜ்மெண்ட் அப்போ முடிஞ்ச அப்புறம் தான், அந்த அப்புறம் என்ன இருந்ததோ அதே லைனப் தான், ஒன்றும் மாறல. அனிமல்ஸ் கூட அப்படியே சின்னதாக தான் இருக்குது, பெருசாக வளரல. முன்னாடி பார்த்தீங்கன்னா 90 ரூபாவோ என்னமோ தான் நினைக்கிறேன். இப்போ நான் அப்போ 50 ரூபா ஏதோ சம்திங் தான். ஆனால் பிகாஸ் ஆனால் வந்து இப்போ வந்து குழந்தைங்களுக்கு இல்லை, குழந்தைங்களுக்கு 15 தான், அடல்ட் வந்து 100 வைக்கலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் 200 இட்ஸ் 3 to 4 times அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம், வெயில் அதிகமாக இருக்குது, அதனால கொஞ்சம் அதெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டியது. அது மட்டும் இல்லை, அனிமல்ஸ்க்கும் பாவம் கஷ்டமாக தான் இருக்குது. சீரியஸாக ரொம்ப வைக்கையில கஷ்டப்படுது. மான் பார்த்தா அப்படியே பாவமாக இருக்குது, அது தண்ணியில் உட்காந்து அப்படியே இருக்கணும் போல இருக்குது. நான் தொட்டுக்கிட்டா கொத்திராத, அது கொத்தும் வேற, கடிச்சிடும் வேற. அது கொட்டுறேன் கால் தொட்டு. எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னா ரொம்ப பிகு பண்ணுறேன், வாங்கி தரே இல்லையா? ஒரு அனிமல் 4 அனிமல் பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், அப்புறம் அனிமல் பார்ப்போம். ரொம்ப தான் பிகு பண்ணுறேன். ஒரு குச்சைஸ் வாங்கி தரத்துக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். உட்காரலாம், இங்கே உட்காருங்க, உட்காரு, சிட் டவுன். இந்த பசங்களுக்கு வந்து மில்க் ஐஸ் இல்லை பாதாம் ஐஸ் வாங்கிட்டேன். என்னடா இவ்வளோ நேரம் ஓன் வாய்ஸில் வந்தது, இப்போ வந்து டப்பிங்கில் வருதுன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் இருக்கும்போதே மைக்கை ஆஃப் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ அதனால தான் இப்போ டப்பிங் பண்ணுறேன். ஆக்சுவலி நிறைய அனிமல்ஸ் சொல்ல முடியாது, இந்த மயில் மான்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் தான் இருந்ததுங்க. நான் மான் ஒரு 2-3 இடத்துல பார்த்தேன். மயில் பார்த்தீங்கன்னா மரத்தில் இருந்தது, இந்த மாதிரி பார்க்கிட்ட இருந்தது, அதெல்லாம் இருந்தது. ஏன் அதெல்லாம் வெளியில் விட்டாங்கன்னு தெரியல, இல்லை அதுவே தப்பிச்சு வந்துருச்சான்னு தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாகுபலி படத்தில் வர பைசன். ஸோ இதை விட பெரிய பைசன்லாம் இருந்தது, இது கொஞ்சம் சின்ன பைசனு. ஸோ முக்கியமான விஷயம், ஆர்ஓ ட்ரிங்கிங் வாட்டர் இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வச்சுருக்காங்க அங்கே. ஸோ அதனால் தண்ணி வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும். ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேஃபர் சைடுக்கு பார்த்திங்கன்னா கையில் எடுத்துக்கோங்க. அதுக்கு பிஸ்லரி பாட்டில் எடுத்துகிட்டு வராதிங்க. ஏன்னா வந்து வெளியில் பார்த்திங்கன்னா அதுக்கு டோக்கன் போடணும் நீங்கள் பிஸ்லரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா. இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, பசங்களுக்கு ஸ்கூல்லாம் குடிப்பீங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க, அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அது யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட போகிறாங்க பிஸ்லரியை அப்படின்றதுனால. யூஸ் அண்ட் த்ரோ பாட்டிலாக இருந்ததுன்னா அவங்க அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடாப்ஷனுக்காக அங்கே வந்து ஒரு போர்டெலாம் போட்டிருந்தாங்க. அதாவது அங்கே இருக்கிற அனிமல்ஸோட ஒரு நாளோட ஃபுட் எக்ஸ்பென்சஸோ இல்லைனா ஒரு மாதத்தோட ஃபுட் எக்ஸ்பென்ஸ் நீங்கள் ஏதாவது நீங்கள் டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த அனிமல்ஸை வந்து லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. சிங்கம், புலி, அந்த மாதிரி கரடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து அவ்வளோ அமௌண்ட்டுன்னு செலுத்தி நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீர் நாய், அப்புறமா வந்து பெங்கால் டைகரு, ஆனால் எல்லாமே ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருந்தது. கேமரா வச்சு வீடியோ எடுக்கணுன்னாலும் ரொம்ப ஹை அண்ட் கேமரா வச்சு தான் எடுக்க முடியும். இது வந்து சிங்கம், ரொம்ப தூரம். இது நான் வந்து ஃபுல் ஜூமில் எடுக்கிறேன்னா பாருங்கள், நம்மளுடைய ஹியூமன் ஐஸ்க்கே ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் தெரியுது. அந்த அனிமல், அந்த மிருகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாவமாக உட்காந்துட்டு இருந்ததுங்க. நாங்களே ஜூவை சுற்றினதை விட அங்கே உட்காந்து போனது தான் அதிகம். அவ்வளோ வெயில்னால் அவ்வளோ வெயிலாக இருந்தது. கொஞ்சம் மரங்களோட ஷேடு வந்து அங்கங்கே இருக்குது, பட் ஸ்டில் பசங்களுக்கு வந்து முடியல, ரொம்ப டயர்டாயிட்டாங்க. நாங்களே வந்து பார்த்திங்கன்னா
ஓரளவுக்கு நடந்துட்டோம். பட் பசங்களால் முடியல. ஸோ என் பையனை வேற தூக்கி கூட்டிட்டு வான்னு வேற சொல்கிறான். என் வீட்டுக்கார் வந்து அந்த துண்டு ஒன்று வச்சுருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து ஈரம் பண்ணி அந்த டவலை வந்து நனைச்சி அந்த துண்டை மேலே போட்டுட்ருக்காரு. ஸோ அந்தளவுக்கு வெயில் அதிகமாக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீ பிளான்டேஷனோட ஒரு அவுட்லெட் இருந்தது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டீ வாங்கணும் அப்படின்னா டீ தூள் இந்த ரேட்ஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள், அதை பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஜூவில் இந்த மாதிரி வந்து ஒரு மேப் வச்சுருப்பாங்க, யூ ஆர் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எந்த அனிமலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ இந்த மேப் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் எந்த அனிமலும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எங்கள் வீட்டுக்காரோட லுக்கு பாருங்கள். என் பொண்ணு வந்து நடக்க முடியாது, இனிமேல் நீங்கள் தூக்கி தான் ஆகணும் அப்படின்ட்டா. அதனால் தலையில் கேப் போட்டிருந்தாலும் ஒரு ஈர துணியை நடித்து தலைமையில் போட்டுட்டு தான் நடந்து வரணும் போல இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன மஸ்ட் ஹேவ்ஸ், என்னென்ன ஜூவுக்கு வரீங்கன்னா என்னென்ன கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணும், நாங்கள் பண்ண தப்ப நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வண்டலூர் ஜூக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா அனிமல்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கமும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கு, புலியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்பிளேல இருக்குது, இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இந்த எண்டு டு அந்த எண்டு நடந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்களா என்னன்றது தெரியல. அஃப்கோர்ஸ் ட்ரெயின்ட் அனிமல்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. சர்க்கஸில் தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆனால் மக்கள் வராங்க அப்படின்றதுக்காக டிஸ்பிளேல வச்ச அனிமல்ஸ் மாதிரி கொஞ்சம் பாவமாக தாங்க இருந்தது. ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. சின்ன வயசில் எந்த அளவுக்கு இதை நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கோமோ, கொஞ்சம் அதோட பேக்ரவுண்ட்லாம் நம்ம தெரிஞ்சிக்கும் போது இதோட உண்மையான ட்ரூ ரீசன்ஸு ஏன் இந்த அனிமல்ஸ்லாம் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சிக்கும் போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் அட் த சேம் டைம் மக்களோட வருகை வந்து கொஞ்சம் குறைஞ்சதுனால ஜூவோட மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு புதுசாக இது கொண்டு வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. என்ன புதுசாக இதில் கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த தாய்லாண்ட்லலாம் ஜூ இருக்குது பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் வருவாங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியும். அந்த புலியை வந்து கிட்ட தொட்டு பார்க்குறது, அந்த சிம்பான்சியோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது புது விஷயங்கள் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். கழுதை இருந்தது, இது காட்டு கழுதைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த புலி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மக்கள் எங்கே நிற்கிறாங்களோ அது அங்கே முன்னாடி வந்து இப்படி நடந்து போகுது. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. சர்க்கஸில் அனிமல்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணும், இப்படி குதிக்கும், பால் எட்டி உதைக்கும். இங்கே ஜூவில் இருக்கிறதும் அதே மாதிரி பண்ணுது. தெரியல ட்ரெயின் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. இது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்தோங்க, நல்ல பெரிய புலி ஆக்சுவலி. இந்த மாதிரி புத்துக்கள், கரையான் புத்து நிறைய இருந்தது. ஸோ அதனால் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கிட்ட கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சாப்பிட்லாம், ஏன்னா ஃபுல் எனர்ஜி எக்ஸாஸ்ட்டு அப்படின்றதுனால போயிட்டு அங்கே வந்து சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இடங்கள் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இடங்கள் தான் பார்த்திங்கன்னா அங்கங்கே வச்சுருக்குறாங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா நாமினலாக இருக்குது, ரொம்ப ஹை ப்ரைஸாக. இப்போ இந்த மால்லலாம் போனீங்கன்னா இதோட ரேட் எவ்வளோ சொல்லுவான்னு தெரியுங்களா? பட் அவ்வளோலாம் கிடையாது, எல்லாம் டபுள் டிஜிட் நம்பர் தான். எனக்கு சரியாக ரேட் ஞாபகம் இல்லை, பட் கம்மியாக தான் இருந்தது. இன்னொரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம், இந்த கம்ப்ளீட் வண்டலூர் ஜூ 0 பிளாஸ்டிக் ஏரியா. ஸோ அதனால் நீங்கள் பிளாஸ்டிக் கவர்ஸு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, யூஸ் அண்ட் த்ரோ அது மாதிரிலாம் எடுத்துகிட்டே போகக்கூடாது, உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபுட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது, அதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் 1-2 பேர் பார்த்திங்கன்னா மறைச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அது எப்படி சாப்பிட்டாங்கன்னு தெரியல. பட் நாங்கள் எடுத்துகிட்டு போகல, அவங்க வெளியிலே செக்கும் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸ்லேயே. இந்த கொடுத்துருக்கிறது கூட தையலையில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து சூப்பரான விஷயம். அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டையே பார்த்திங்கன்னா அந்த தையலை வந்து அந்த அப்பியரன்ஸ் வந்து அதிகமாக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு வாழை தையலை அதிலெல்லாம் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா சூப்பராகிடுது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டஸ்ட்பின்ஸு எல்லாமே வந்து ப்ராப்பராக வச்சுருக்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த குப்பைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டஸ்ட்பின்ஸ்லேயும் அந்த இது பண்ணுறது எல்லாமே வந்து அதில் பண்ணோன்னா ஜூவோட இது பார்த்திங்கன்னா நிறைய நல்ல அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 0 பிளாஸ்டிக் அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்கர் பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட்டை போட்டு வச்ச மாதிரி ஏன் வந்து எல்லா ஐட்டம்லேயும் இவ்வளோ மைனஸ் போட்டு கொடுக்குறாங்கன்றதே தெரியல. எந்த ஃபுட்டு எடுத்தாலும் மைனஸ், எது எடுத்தாலும் மைனஸ் அவ்வளோ நல்லதே கிடையாது உடம்புக்கு ஆக்சுவலி. எல்லாத்துலேயும் நிறைய மைனஸ். பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படியே அதை பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன் வந்துடுது. பட் நான் பார்த்த வரைக்கும் ஷவர்மாலும் அவ்வளோ மைனஸ், பர்கரில் அவ்வளோ மைனஸ், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அளவு மைனஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம வந்து வித் நோ ஃபர்தர் டிலே அடுத்த அனிமல் பார்க்க கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா இது டக்குன்னு பார்க்கும்போது பெரிய ஆமை வச்சுருக்காங்க போல இருக்கு, மிகப்பெரிய அட்ராக்ஷன் அப்படின்னு நினச்சி வந்தேன். பார்த்தா கிட்ட வந்து தான் தெரிஞ்சுது அது வந்து பொம்மைன்னு. நீங்கள் யாராவது டக்குன்னு நான் காமிச்சோடனே ட்ரிக்கானிங்களா அப்படின்னு சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது அப்படி இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் ஏரியா இருந்தது.
ஸோ இந்த ஒரு பாம்பு மட்டும்தாங்க எழுந்து வந்தது. ஸோ அதனால இதை நான் வீடியோ எடுத்தேன். மற்றதெல்லாம் படுத்த படுக்கையாக இருந்தது. என்ன பண்ணுறது சொல்லுங்கள், ஒரு அனிமை வந்து பார்க்க வரமே கொஞ்சம் வானு கூப்பிட்ற மாதிரி எழுந்து நிற்குதா. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது வந்து பேர் மறந்துட்டேனே, இது உடும்பா, சாரி பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து முதலைக்கு இந்த இருட்டில் வாழற பேர்ட்ஸ்லாம் இருக்கும், அந்த அவுல் அதெல்லாம் மூடிட்டாங்க, அது இல்லை, அது க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. மீனுக்கு வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி பாம்புக்கு தனியாக இடம் வச்சுருந்தாங்க. என்ன ஒன்று நீங்கள் எல்லா இடத்துக்கும் நடந்து போய் நமக்கு உசுறு போயிடுது. ஓகேங்களா, இது ஒரு ட்ராப் ஒன்று இருந்தது. இந்த ட்ராப் யாருக்காக வச்சுருந்தாங்கன்னு தெரில, எந்த அனிமலுக்காக ட்ராப் வச்சுருந்தாங்கன்னு தெரில. வாழைப்பழம் வச்சு ஏதாவது சின்ன அனிமல் ஏதாவது போயிடுச்சா, அது சைஸ் பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சுது. சரி, இது கொஞ்சம் ஏதாவது ஒரு சைன் போர்டு வச்சு இல்லைன்னா கொஞ்சம் ப்ரொடெக்டடாக வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், இல்லை ஒரு ஆள் கூட வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் இது வீடியோ எடுக்கிறோம் அப்படின்ற பேரில் கிட்ட வந்துட்டு இது என்னவா இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் பொண்ணு வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதை க்ளோஸ் பண்ணி விட்டா. எனக்கு திருப்பி எப்படி செட் பண்ணுறதுன்னு கூட தெரியல. ஸோ இது கொஞ்சம் பொது காமனான இடத்துல இருந்ததுனால எங்களுக்கு அது இது என்னன்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அது ட்ராப்புன்னு. பட் பசங்களுக்கு வந்து டக்குன்னு அது என்னன்றது தெரியாது. இது வந்து ஒரு ஆளாரம் இல்லாத ரொம்ப ப்ரொடெக்ஷன் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதனால சரி அப்படியே வச்சுட்டோம். சரி ஓகே, திருப்பி வந்தாங்கன்னா அது செட் பண்ணிப்பாங்க. என் பொண்ணு வேறு திட்டு வேறு வாங்கிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிப்போபொட்டாமஸு, இதெல்லாம் வந்து நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் க்ளோஸாகவே பார்த்தோம். ஸோ நான் வீடியோ எடுக்க இவ்வளோ தூரம் எடுக்க முடியுதுன்னா அப்போ நேரில் வந்து இன்னும் கொஞ்சம் கிட்டையாகவே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரைனோசரஸ் இருந்ததுங்க. ஆனால் இந்த ரைனோசரஸ்க்கு கொம்பு இருக்கும், அதுதான் அதோட அழகே. ஃப்ரண்ட்டில் கொம்பு இருக்கும், பட் அந்த கொம்பு பார்த்திங்கன்னா அந்த ரைனோசருக்கு இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்பெஷல் ஏரியா இருக்குது. யானை வந்து குளிக்கிற டைம், இது வந்து கொஞ்சம் சின்ன யானைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பெரிய யானை கிடையாது, குட்டி யானை. கரெக்டாக நீங்கள் ஒரு 2:30, 2:45, 3 o'clock யானை ஏரியாவுக்கு போயிடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதோட குளிக்கிற டைம். அதே மாதிரி ரைனோசரஸ் குளிக்கிற டைமும் சேம் டைம் தான். ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமுக்கு எங்கேருந்தோ வருதுங்க காட்டிலேருந்து. இந்த கரும்புலாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ கூட இது கூட இப்போ அங்கே குளிக்க போவோம். அதோட ஏரியாவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சகதியாக தான் இருந்தது, கொஞ்சம் நிறைய தண்ணியாக அப்படி தான் இருந்தது. பட் அது வந்து குளிக்கிறதுக்காக அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் மீன் இருக்கிற ஏரியா, இது உள்ளே வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது, ஒரு தீமில் வச்சுருக்காங்க. மீன்ஸ்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ், சின்ன சைஸ் அப்படி இருக்குது. பட் பயங்கர ரஷ்ஷு. ஸோ வீடியோவும் சரியாக எடுக்க முடியல, ரஷ்ஷும் பார்த்திங்கன்னா நகரில். ஸோ அது கொஞ்சம் ஃபெட்டப் ஆகிடுச்சு, கொஞ்சம் கிளியராக பார்க்க முடியல. ஐ திங்க் இந்த அண்டர் வாட்டர் மியூசியம்லாம் வர்ற டைமில் இது வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷனாக தோணலை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனலு. ஸோ எல்லா நியூஸும் பார்த்தாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பாப்பா ஒருத்தவங்களை பார்த்தோம். ஸோ இவ்வளோ குட்டி பாப்பாங்களாம் வந்து நம்ம சேனலில் பார்க்குறாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவங்க பேர் சுவாதி. இவங்க வந்து க்யூட்டாக ஒரு விஷயம் சொன்னாங்க, ஆண்டி நீங்கள் வீடியோஸ்லாம் நல்லா பண்ணுறீங்க, ஆனால் கையில் வளையல் போட மாட்டேன்றீங்க, வளையல் போட்டுக்கோங்க இன்னும் நல்லா இருக்கும்னு. ஸோ ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். நிறைய சப்ஸ்கிரைபர் ஆக்சுவலி பார்த்தோம், பட் இவங்களை மட்டும் தான் லாஸ்ட்டாக நம்ம வீடியோ எடுத்திருந்தோம், அவங்களெலாம் எடுக்க முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூவோட இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் சொல்ல போகிறேன், ஒன்று ஒன்றா நோட் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஜூவோட என்ட்ரி டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு 200 ரூபாய், சின்ன பசங்களுக்கு 50 ரூபாய். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசு கீழே இருக்கவங்களுக்கு வந்து சார்ஜ் கிடையாது. முக்கியமான விஷயம், ஜூக்கு வர போகிறீங்கன்னா கையில் வந்து டவல் எடுத்துக்கோங்க. வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்கன்னா 4 பேருக்குமே தனித்தனியாக டவல் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து வேர்வை ரொம்ப அதிகமாக வருது. சின்ன சின்ன கர்ச்சீஃப்லாம் கண்டிப்பாக பத்தாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்பு மஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே கேப் எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த அடிக்கிற வெயிலுக்கு தலைவலி வர்றது நிச்சயம். தண்ணி பாட்டிலு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற அந்த பெட் பாட்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. பிஸ்லரி பாட்டில் வாங்கிட்டு வராதிங்க, ஏன்னா அதுக்கு தனியாக நம்ம காசு கொடுத்து டோக்கன் போடணும். அதை வந்து வெளியில் தூக்கி போடக்கூடாது. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த பெட் பாட்டில் உள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஓ ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. பட் அந்த ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ரொம்ப நம்ம வீட்டில் குடிக்கிற மாதிரி ஆர்ஓ தண்ணி கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த உப்பு தண்ணி மாதிரி தான் இருக்கும், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே கடைகளும் இருக்குது, ரீஃபில் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து பாட்டில் வந்து பிஸ்லரி பாட்டில் தான், பட் ஆனால் நீங்கள் 30 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அந்த பாட்டிலை திருப்பி கொடுக்கும்போது. ஸோ அதனால் நீங்கள் எங்கேயுமே பாட்டில்ஸை வந்து த்ரோ பண்ணக்கூடாது.
அதுக்கப்புறம் அவுட் சைட் ஃபுட்டு வந்து அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. நம்ம வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு லெமன் சாதம் புளி சாதம் அதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம்னா வெளியில் இருக்கிற அந்த கிளாக் ரூமில் வச்சிட சொல்லுவாங்க. சில பேர் கொஞ்சம் மறைச்சி கிரிச்சிலாம் எடுத்துகிட்டு வந்துலாம் சாப்பிட்டாங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ஜூவோட ஏரியாவை நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி வயலேட் பண்ணுற மாதிரி ரூல்ஸை. ஸோ அது வந்து அவசியம் கிடையாது. நம்ம ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற ஃபுட்டே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். லேட்டும் பார்த்திங்கன்னா நாமினலாக தான் இருந்தது, ரொம்ப காஸ்ட்லின்லாம் சொல்லவே முடியாது. ஸோ அப்புறம் முக்கியமான விஷயம், உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு அந்த சைக்கிள் கொடுப்பாங்க 1 hour சொல்லிட்டு சார்ஜபிள் பேசிஸு, பைக்கு சைக்கிள்லாம் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை நான் சைக்கிள் ஓட்ட முடியாதுன்னா ஷட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஷட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரேட்ஸ் எவ்வளோன்றது சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அது என்ன ஒரு ஷட்டிலில் ப்ராப்ளம்னா உங்களுக்கு இறங்கி போய் கிட்ட போய் பார்க்குறது ஒரு சில அனிமல்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில அனிமல்ஸ் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டில் நேராக போயிடுச்சு, அந்த பக்கம் மட்டும் ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த அனிமல் கிட்ட அந்த வண்டியிலேருந்தே உட்காந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. ஸோ அது இல்லை, எனக்கு வந்து கிட்ட போய் பார்க்கணுன்னா நீங்கள் சைக்கிள் எடுக்கிறது வந்து நல்ல ஆப்ஷனு. இது இல்லாமல் லயன் சஃபாரி, டீர் சஃபாரி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு தனி எக்ஸ்ட்ரா சார்ஜ் 150 ரூபா அந்த மாதிரி இருக்குது. குழந்தைங்களுக்கு 50 ரூபா அப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து அவசியம் கிடையாது, தேவையில்லைன்னு சொல்லிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தூரம் நடக்க போகிறோம், அதனால் வந்து ஷூ கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஷூ வச்சுருக்கீங்கன்னா இல்லை வாக்கிங் பெரியவங்களாக இருந்தால் வாக்கிங் போகிறவங்களா இருந்தீங்கன்னா பெரியவங்க வயசானவங்க வாக்கிங் போவீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஷூஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செருப்பு ஸ்லிப்பர்ஸ் போட்டு வந்து அறந்து போய் நிறைய பேர் தூக்கி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் உள்ளே வந்து செருப்புலாம் நம்ம தைச்சி போட்டுக்க முடியாது, பின்னு குத்திலாம் அவ்வளோ தூரம் நடக்கவும் முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் அதெல்லாம் வந்து ஷூஸ் எல்லாம் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். சாக்ஸ் போட்டு ஷூ போட்டுக்கோங்க, இல்லை நல்லா ஸ்வெட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர் பண்ணிக்கிறது தயவு செஞ்சு காட்டனாக போட்டுக்கோங்க. இந்த குத்துற புடவை, காட்டன் புடவை இல்லைனா காட்டன் சுடிதார், லேடிஸ் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஜென்ஸ்னால் வந்து டிஷர்ட்டு அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அடிக்கிற வெயிலுக்கு கொடை எடுத்துகிட்டு வர முடிஞ்சதுன்னா கொடையும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம், நமக்கு நல்லா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க, வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருக்கேனான்னு தெரியல. உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.